اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا. ஏன்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றது அது தேவையில்லாதது. நம்ம வந்து காலைல ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம். இந்த பேட்மிண்டனோட வரலாறு 1873ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள க்ளோசெஸ்டர் அஜித்தோட ஒரு பேட்டை கொடுங்க. 3 பள்ளி மங்களுக்கு மாறிட நோய்கள் தாராளம் மருந்தினை மறந்து எல்லோரும் இங்கு வந்து ஓடி விளையாடாவிட்டாலும் மெதுவாவது விளையாடும்படி எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். பேட் விளையாட விளையாடுறாங்க. மர்ஹூம் MS அப்துல் மஜீத் நினைவு விளையாட்டு அரங்கம். அதாவது சல்ல புது கிரவுண்டில் வந்து சிறு வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து விளையாடுங்க இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்த சரி பண்ணி மிகுந்த பொருள் செலவில் நம்ம பிள்ளைகளை எல்லாரும் வந்து இதில் விளையாடுறதுக்குள்ள முழு முயற்சி இங்கே செஞ்சு வச்சுருக்கோம். அழகாக கிரவுண்ட் அமைச்சு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெரியவங்க சின்னவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பயன்படுத்தி நல்ல விதமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. கடைசியில் இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் சிறப்பாக அமைச்சு கொடுத்தாரு இஸ்மாயிலுடைய உழைப்பு பெரு உழைப்பு. பெரிய இதுக்கு வந்து கேட்ட மீண்டும் துவக்கியிருக்கிறார்கள். அனைவர்களும் பயனடைவார் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை வைப்போம், பின்னாடி கோரிக்கை வைப்போம். இன்றைக்கு நிகழ்வு நடந்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய நினைக்க வேண்டாம். FRK மூலமாக உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி லைவ்லும் போவோம், யூடியூப்லையும் போவோம். எல்லா மாதிரி விளையாட்டை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் கிரவுண்டு ஆரம்பிக்கணும். எல்லாம் பிள்ளைங்கள் விளையாடுறது. ஃபியூச்சர் மோட்டார்ஸு ரஃபீக்கு 2 பேட்டு இந்த டீமுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாரதி சொன்ன வார்த்தைக்கு மக்களே, தேரிழந்தூர் மக்களே, உங்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தி, குட் நியூஸ். ஆரோக்கியமான செய்தி, ஆரோக்கியம் சம்பந்தமான செய்தி. இதுவரைக்கும் நம்ம ஊர்ல இல்லாத ஒண்ணு, நம்ம ஊருக்கு தேவையான ஒண்ணு. அதன் திறப்பு விழா இன்னைக்கு. ஆமா மக்களே, பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய மர்ஹூம் ஹாஜி MS அப்துல் மஜீத் அவர்களின் திருப்பெயரால் அவர்களின் நினைவாக ஒரு அழகிய பிரம்மாண்ட விளையாட்டு அரங்கம். அதன் துவக்க விழா வீடியோ தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மர்ஹூம் MS அப்துல் மஜீத் நினைவு விளையாட்டு அரங்கம், அதாவது சகோதரர் லியா ஜர்ஜிஸ் அவர்களுடைய தகப்பனார் பெயரை ஆரம்பிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சிறுவர்கள் ஆண்ட்ராய்டு போனுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதன் காரணமா அவங்களுடைய படிப்பும் பாதிக்குது, அவங்களோட ஆரோக்கியமும் பாதிக்குது. பெரியோர்களாகிய நாமும் நம்மையும் அறியாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆண்ட்ராய்டு போனுக்கு அடிமையாகிட்டு தான் இருக்கிறோம். இத்தகைய பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கவும் உடல் ஆரோக்கியத்தை வளப்படுத்தவும் நம்ம ஊர்ல உள்ள நல்ல மனம் படைத்தோர் பொது நலமாக சிலர் உடல் உழைப்பை கொடுத்து, சிலர் பொருளாதார உதவி செய்து இந்த விளையாட்டு அரங்க நமக்காக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் எல்லா நன்மையும் தருவானாக. இந்த இடத்தை நமக்கு தந்து உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் எல்லா நன்மையும் தருவானாக. ஆமீன். நிகழ்ச்சியை பார்ப்போம் வாங்க. நல்லதா இருக்கு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين இந்த விளையாட்டு கிரவுண்டு நம்ம பிள்ளைகளோட எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கிட்டு சிறப்பு பண்ணிக்கணும். இது வரையும் விழாவை சிறப்பாக முடித்து கொடுத்தாங்க. இவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. செட்டில் பேட்டு வந்து நம்ம பிள்ளைகள் எல்லாரும் வந்து இதில் விளையாடுறதுக்குள்ள முழு முயற்சி இங்கே செஞ்சு வச்சுருக்கோம். அழகாக கிரவுண்ட் அமைச்சிருக்கிறாங்க. இதில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا وتمن نياتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك. நம்மளுடைய பெருமாள் கோவில் ஊராட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அளவுக்கு இன்றைய ஒரு விளையாட்டு அரங்கம் தொடங்கப்பட்டதுன்னா நம்மளுக்கு வந்து வயசு கூடுதலாக இருந்தாலும் 80 வயசாக இருந்தாலும் 60 வயசாக இருந்தாலும் காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் விளையாட்டு அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நம்மளுடைய நோய் நொடியெலாம் ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றது அது தேவையில்லாதது. நம்ம வந்து காலைல ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் விளையாட்டு அரங்கங்கள் என்பது பெரிய அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்குது. இதே நல்ல சிறப்பாகவும் இருக்கும். நம்மள வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம எந்த பஞ்சாயத்து யார் என்னென்னு கிடையாது, 4 பஞ்சாயத்துலையும் சிறப்பாக நடைபெறத்துக்கு நம்மளோட இளைஞர்கள் அதில் நல்ல டெய்லி காலையில் ஊக்கப்படுத்தினீங்கன்னா எல்லாருமே நம்ம சௌரியமாக விளையாடலாம். நல்லா சிறப்பாகவும் இருக்குன்னு நம்ம அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து ولا مرضا إلا شفيدا إلا أصلحته لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. حمى الله هذا المكان في كل ساعة من الهدم والإحراق من مشارق الأرض ومغاربها. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய நாளில் நீண்ட நாள் இதற்காக முயற்சி செய்து இந்த கனவு இன்று நினைவாயிருக்கிறது. இந்த பேட்மிண்டன் இன்டோர் கோர்ட்டுக்காக மிகப்பெரிய அளவு முயற்சி செய்திருந்தோம். அல்லாஹ்வுடைய உதவியினால் இப்பொழுது முதல் கட்டமாக துவங்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த பேட்மிண்டனோட வரலாறு 1873ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள குளோசெஸ்டரில் ஹியோஃபோர்டு டியூக் என்பவரால் தொடங்கப்பட்டது. அது படிப்படியாக இந்தியா, சைனா எல்லா நாட்டுக்கும் பரவி இப்போது இது மிகப்பெரிய அளவு இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டினால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மன அழுத்தத்தை போக்குகிறது, உடல் எடையை குறைக்கிறது. ஆகவே இளைஞர்கள் மட்டுமல்லாமல் வயதானவர்களும் நடுத்தர வயதினர்களும் இதனை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்விற்கு
இன்ஷா அல்லாஹ் வாழ இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறேன். இதனை அனைவரும் நமது ஊர் மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு தொடங்குவோமாக. இப்பொழுது இந்த பூப்பந்து விளையாட்டு அரங்கத்தினுடைய மைதானத்துடைய நுழைவாயிலை நம்முடைய முசாஅத்துல் முஸ்லிமினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவரும் சமுதாய புரவலருமான அருமை அண்ணன் ஹாஜி HM ஜாபர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது அந்த நுழைவாயிலை திறந்து வைத்து தொடங்கி வைப்பார்கள். குட்லக் தாளாளர் நஜீர் அவர்கள் இப்பொழுது கொண்டாடி போட்டு கவனிப்பார். நாரே தக்பீர், பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். வருங்கால தலைவர்கள வாங்க. அஜித்தோட ஒரு பேட்டை கொடுங்க. 3 பள்ளி மங்களுக்கு 3 ஃபர்ஸ்ட் பேட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். இதை அனைவரும் சிறுவர்கள் பெரியவர்களை எல்லோரும் பயன்படுத்தி நல்ல விதமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நாலு நாட்டம் 4 பக்கம் எடுத்துங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? குனிஞ்சு போகணும். வரலாம் போகணும். நான் எல்லாரும் எடுக்க தான் வச்சுருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஷட்டில் காக் விளையாட்டு அரங்கை பெருமனதுடன் கொடுத்தவர் சிங்கப்பூர் நண்பர் ஜர்ஜீஸ் அவர்கள். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் அண்ணன் HM ஜாஃபர் அவர்கள். இவருடைய பெருமனதத்தோடு நாங்கள் திடலுக்கு தேடிக்கொண்டிருந்தோம். கடந்த 2 வருடமாக எப்படியாச்சும் அந்த ஒரு ஷட்டில் காக் கோர்ட்டை போட்டுன்னு பல முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இடம் கிடைக்கல. 2-3 இடம் கிடச்சி கைவிட்டு போயிடுச்சு. கடைசியில் HM ஜாபர் நம்ம முயற்சியால் ஜர்ஜீஸும் 2 பேரும் கொடுத்ததுனால அந்த இடம் அமைச்சிட்டோம். இஸ்மாயில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணாப்புல குறிச்சிமல்லிட்ட இஸ்மாயில் துணைக்கு. ஏன்னா ஒண்டியமாக தவிச்சிக்கிட்டு இருந்தேன். பெருந்துணையாக இஸ்மாயில் இருந்தார். அது இருந்து அழகாக என்னென்ன வகையில் எந்தெந்த வகையிலலாம் துணை புரியுமோ அந்த வகையெல்லாம் துணை புரிஞ்சு அமைச்சாச்சு. கடைசியில் இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் சிறப்பாக அமைச்சு கொடுத்தாரு இஸ்மாயிலுடைய உழைப்பு பெரு உழைப்பு. அந்த பெரிய இதுக்கு கேட்ட ஒரு குறிப்பிட்ட நன்கொடையர்கள் தான் அணுகணும். கொடுத்தவங்க எல்லாமே கேட்டவங்கெல்லாம் ரஃபீக்கு அந்த ஃபியூச்சர் மோட்டார் அவர் இந்த போஸ்ட் இருக்குது நிற்கிது இல்லை, மொத்தம் 12 போஸ்ட்டு ப்ளஸ் 2 நிற்கிது 20 அடி லென்த்து. அது ஃபுல்லாக அவர் டக்குன்னு அவர் பேமெண்ட் பண்ணிட்டார். ஃபர்வேஜ் ஸ்கூல் நிசா ஸ்கூல் அவரும் குட்லக் நஜீர் 2 பேரும் கிரவுண்டுக்கு இந்த மண் கீழே இருக்குல்ல அதுக்கு 2க்கும் இன்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாசித்துன்னு சொல்லிட்டு பையன் அது சவுதி போயிட்டார். பணத்தை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வச்சுங்க கையில்னு சொல்லிட்டு பெரிய மனதோட கொடுத்துட்டு நீங்கள் எதாவது நான் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சின்னதாக தான் கேட்டோம். அவர் பெரிய பணம் கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்ததும் இம்தியாஸ் அப்போ கொடுத்துட்டு தொடர்ந்து டெய்லி ஃபோன் வராத நாளில் பணம் கொடுத்ததோட குவைத்துலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காப்புல.
அண்ணா 2 நாள் என் லீவ் கிடைச்சா கூட நான் வந்துடுவேன், வர முடியல சூழ்நிலை வளர்றதுக்கு. ஏன்னா இந்த கிரவுண்டு இனாகரேஷனுக்கு அந்தளவுக்கு கொடுத்துட்டாரு. வேறு யாராச்சும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கணும். 1 2 3 4 5 பேர் சொல்லிட்டேன் கரெக்டு டோனர்ஸ். ஆமாம், ரொம்ப நன்றி. விளையாட வரணும், எல்லோரும் விளையாட வரலாம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசெல்லாம் வித்தியாசம் இல்லை, யாருமே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு பிறகு ஏதாச்சும் இதேமாரி ஒரு கிரவுண்டை பார்த்து நம்ம ஊரில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு இதேமாரி வந்து கவர்டு, அதாவது ஷீல்டு, யாரும் உள்ளார வெளியேருந்து யாரும் எந்த வரும் அந்நிய ஆண்கள் யாரும் பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வந்து பேஸ்கெட் பால் ஒரு கிரவுண்டு ஒன்று அமைக்கணும்னு ஒரு நியத்து அவங்களுக்கு. உடற்பயிற்சி பெண்களுக்காக வீட்டிலே இல்லாமல் எல்லோரும் அவங்களுக்கு அதான் கரெக்டாக. அது வந்து மிசால் அடுத்த ஸ்கெட்சு அதான் அடுத்தது. இடம் தான் தேடுறோம், யாராச்சும் இடம் தேவை சொல்லுங்கள், அங்கே அமைச்சு கொடுத்துட்றோம். எல்லாம் நம்ம பார்த்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். இடம் தான் தேவை, பெண்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம், யாரும் வெளியில் பார்க்காத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருன்னு. பேஸ்கெட் பால் அது ஒரு இடம் வேணும், அது மட்டும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முயற்சி ஓடிக்கிட்டே இருக்கும். ஹயாத்து உள்ள வரைக்கும் ஏதாச்சும் விளையாட்டு தான். பேக் வச்சுட்டு வாங்க, அதெல்லாம் நல்லா போயிடும் வாங்க. நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பாவத்தை பெருக்குதற்கு விலை கொடுத்தோம் யா அல்லாஹ், அதை பழித்தோரை நோக்கி சொல்லால் கணை தொடுத்தோம் யா அல்லாஹ். சீலத்தை சொன்னோர்களை செய்தி எங்கள் சிந்தனை செய்த பிழை பொறுத்தருள் செய்யா அல்லாஹ். கடும் பாவ செயல் நினைத்து இந்த விளையாட்டு கிரவுண்டை ஆரம்பித்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து எல்லா மக்களும் வந்து பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது அரசாங்கமும் இந்த மாதிரி விளையாட்டை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் கிரவுண்டு ஆரம்பிக்கணும், எல்லாம் பிள்ளைங்கள் விளையாடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இது பண்ணி கொடுக்குறாங்க அரசாங்கமும். அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அனைவருமே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறியாமல் செய்த பிழை பொறுத்தருள் செய்யா அல்லாஹ். பொல்லாத கரம் பிடித்து புறப்பட்டோம் யா அல்லாஹ். ஒன்றும் இல்லாத ஊர் ஒன்றில் சிறைப்பட்டோம் யா அல்லாஹ். நல்லவர்கள் சொன்னவற்றை நம்பவில்லை யா அல்லாஹ். இன்று நடப்பதற்கோ வழி இருக்கு கொண்டோம் யா அல்லாஹ். அகிலங்கள் அனைத்தினையும் படைத்தாலும் யா அல்லாஹ். அறிந்தும் அறியாமல் செய்த பிழை பொறுத்தருள் செய்யா அல்லாஹ். நம்ம வந்திருக்கிறது ஒரு 100 பேர் தான் வந்து பார்த்துக்கணும்னு நினைக்க வேண்டாம். FRK மூலமாக உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி லைவ்லும் போகும், யூடியூப்லையும் போகும். எல்லாத்தும் ஃபேஸ்புக்கிலேருந்து எல்லா விதமான ஊடக மீடியா வாயிலாக நிச்சயமாக எல்லோரும் இந்த செய்திகளை, இந்த தகவல்களை அறிந்து கொள்வார்கள் என்பதில் நாங்கள் நம்புகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு முழுமையாக அவனுடைய பேருதவி என்றென்றும் உண்டாவட்டுமாக என்று சொல்லி முடிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்பீடு பத்தல கேமரா திணறுதுங்க. ஆய்வா இந்த ஸ்பீடு தான் எதிர்பார்த்தேன். அதான் உள்ளவாமா கேமரா வர மாட்டேது ராஜா. ஆய்வா அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் புது கிரவுண்டில் வந்து சிறு வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து விளாடுங்க.
சிறப்பாக இருக்குது. ஓகே. நமது ஊர் சகோதர பிரிவினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மைதானத்தை தொடங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாழ்த்துறை வழங்குவதற்காக அருமை சகோதரர் சசி பிரகாஷ் ஐயா அவர்களை ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாரதி சொன்ன வார்த்தைக்கேற்ப எல்லோரும் இங்கு வந்து ஓடி விளையாடாவிட்டாலும் மெதுவாகவது விளையாடும்படி எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கிரவுண்டு தான் அது. அப்போ இந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 ஆண்டு இல்லை 30 ஆண்டுகள் பிறகு இப்போ இந்த நிகழ்வு நடக்குது. மனதுக்கு ரொம்ப ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. இது எல்லாருமே வந்து விளையாட்டு மைதானத்தில் வந்து விளையாட வேணும். இன்னைக்கு திறந்திருக்கோம் வந்திருக்கோம்னு இல்லாமல் ரெகுலராக கண்டிப்பாக பேசுவோம். நிறையா இருக்குங்க. பஞ்சாயத்துக்கு இதே மாதிரி நிரந்தரமான ஒரு விளையாட்டு மைதானம் வேணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை வைப்போம், பின்னாடி கோரிக்கை வைப்போம். இன்றைக்கு நிகழ்வு நடக்குது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. மெயினாக இது வந்து விளையாட்டு மைதானம் நம்ம நினைக்கிறோம். இந்த விளையாட்டு மைதானத்தில் வராதவங்க தான் டாக்டர்கிட்ட போவாங்க. ஆமாம் இன்ஜினியர் வச்சு இது பண்ணிச்சு. ஃபியூச்சர் மோட்டார்ஸு ரஃபீக்கு 2 பேட்டு இந்த டீமுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அவர்களுக்கு இந்த டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதனால கண்டிப்பா இதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லோருமே நீங்க எதுவுமே மருத்துவமனைக்கு போக வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த விளையாட்டு மைதானத்துக்கு வந்தீங்கன்னா 2 வேளையும் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து மருத்துவமனைக்கு போக வேணாம். இப்போ உள்ள காலகட்டங்கள் சுகர் பிரஷர்ங்கிறாங்க. நம்ம ரெகுலரா வந்து இங்க ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா நமக்கு எந்த நோயும் வராது. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா நம்ம இந்த மைதானத்தை நல்லபடியா நம்ம செயல்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் வயசாயிடுச்சு அப்படின்னு எந்த எண்ணமும் வேணாம். எனக்கு தெரிஞ்ச அந்த சல்லிமடுத்தர் பக்கத்துல தான் விளையாண்டாங்க. நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க. அவங்க சும்மா இப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எல்லாருமே விளையாடுறவங்க தான். அதனால யாரும் எந்த ஒரு கூச்சமும் இல்லாம கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து விளையாடுங்க. இந்த விளையாட்டு மைதானம் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இப்ப கவுன்சிலர் இல்ல, ஒன்றிய கவுன்சிலர் இல்ல போயிட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஐயா அவர்கள் கிளம்பிட்டாங்க. இருக்காங்களா? கண்டிப்பா இதை கண்டிப்பா கோரிக்கையை வைத்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் மைதானம் உண்டு. அதனால அதை நம்ம கண்டிப்பா அதை வாங்கணும். நிரந்தரமான ஒரு மைதானம் வந்து நமக்கு தேவை. இந்த மேலையூர் பஞ்சாயத்தும் சரி, பெருமாள் பஞ்சாயத்துக்கும் கண்டிப்பா ஒரு மைதானம் வேணும். சொல்ல போனா இன்னும் தெருக்கு தெரு மைதானம் இருந்தா கூட கொஞ்சம் நல்லதுதான். இது வந்து விளையாட வந்து ரொம்ப செல்லிலே நம்ம முழுகிட்டோம். அதிகமா நம்ம செல்லிலே முழுகிட்டோம். சிரிப்புனா என்னன்னு தெரியாம நம்ம போயிட்டோம். அதனால நம்ம இங்க விளையாண்டுக்கிட்டு ஜாலியும் கிண்டலமா இருந்துகிட்டு நம்ம விளையாண்டோம்னா உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதை எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா வாழ்க்கணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்ஷா அல்லாஹ். கம்பர் கூட்டத்துக்கிட்ட முதல்ல ஒன்று இருந்தது. அதில் கம்பர் கூட்டம் கட்டியாச்சு. அடுத்தது நாங்கள்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓனாங்கோட்டையில் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்போ கட்டப்பேட்டு. இப்போ அடுத்தது தான் அங்கே அந்த மௌலானா ஜாவத்தர். 4வது இங்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது ஊரில் நீண்ட நாட்களாக விடுபட்டிருந்த விளையாட்டு மைதானம் மீண்டும் துவக்கியிருக்கிறார்கள். அனைவர்களும் பயனடையுமாறு இந்த விழாக்குழுவில் வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். பஞ்சாயத்து தலைவர் அருமை சகோதரர் மோகன் அவர்கள், என்னோட கிளாஸ்மேட் பேரை என்கிட்ட சொல்லாதீங்க, மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாம் திரும்பி பார்க்கிறோம். நமது ஊருடைய சரித்திரத்தை பற்றி பார்த்தோம்னா பெரிய ஒரு ரெக்கார்டு பிரேக் இருக்கு. அது ஆரம்பத்திலே நம்ம சின்ன பள்ளியில பார்த்திருப்போம். கம்பர் மேடாக இருக்கக்கூடிய அந்த கம்பர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் எல்லாம் இப்போ கண்முன் நிழல் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய ரைஸ் மில்த்திற்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சுண்ணாம்பு கலவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த பூப்பந்து விளையாட்டு அரங்கத்தை மிக சிறப்பாக திறந்து வச்சிருக்காங்க. இதில் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த விளையாட்டில் ஆர்வம் கொண்டு ஆரோக்கிய வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றபடி மற்ற பொழுதுபோக்கோடு இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்த சரி பண்ணி
மிகுந்த பொருள் செலவில் இதை மெனக்கெட்டு செஞ்சுருக்காங்க. நம்ம உள்ள தேடந்தூரில் உள்ள ஜமாத்து மக்கள் மற்ற சகோதர சமயத்தவர்களும் கலந்து கொள்வதற்கு எந்தவித ஆட்சேபமும் கிடையாது. நல்ல விதமாக இந்த விளையாட்டு அரங்கத்தில் கலந்து கொண்டு பயிற்சி பெறணுங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் நிறையா சிரமம் எடுத்துருக்கோம். எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வாலிபால் பஷீரன் சொன்னாதான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டேட் பிளேயராக திகழ்ந்த நம்முடைய அருமையான வாலிபால் பஷீரன் அவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாடு அளவில் பேசப்பட்ட ஒரு அப்பாவுடைய பிள்ளைகள் ஓதி கொடுத்துக்கிட்டு சம்சான ஹபீப் அவருடைய தம்பி பதினமான கிட்டத்தட்ட நம்ம இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த ஊரின் மிக முக்கியமான அனைவருக்கும் இந்த இறகுப்பந்து மைதானத்தை துவக்கி வைத்து எல்லோரும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு இது. எல்லாருக்கும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெரியவங்க சின்னவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிட்டு உடல் நலம் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதை தூசியை தட்டி இப்போ உணவு தானம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பொருளாதார உதவிகளை தந்து நம்முடைய இளம் தொழிலதிபர் சிங்கை ஜட்ஜிஸ் மற்றும் ஃபியூச்சர் மோட்டார் அருமை சகோதரர் முகமது ரஃபீக்கு, அதே மாதிரி அப்துல் பாசித், குட்லக் தாளாளர், குட்லக் பள்ளியுடைய தாளாளர் நசீர் அவர்கள், அதே மாதிரி நிஷா பள்ளியுடைய தாளாளர் ஃபர்வேஸ், இப்படி பொருளாளர்கள் கொண்டு பொருளுதவி செய்யப்பட்டு இன்று அற்புதமான முறையில் இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்ன மாதிரி எல்லோரும் தொலைபேசியிலும் அலைபேசி நல்லா இருக்கும். இப்போ பேட் விளையாட நல்லா இருக்காங்க, எல்லாம் விளையாடுறாங்க. அதுக்காக பார்த்துக்கணும். அதுக்காக பாருங்க, எல்லாரும் யார் வேணாலும் விளையாடலாம், பார்த்துக்கணும். காலையும் மாலையும் மஸ்டாக நீங்க வந்து கொஞ்ச நேரம் ரெண்டு பட்டா அந்த பார்த்து விட்டு போனாலும் போதைஞர்கள் மாத்திரமல்ல நடுத்தர வயதினரும் மூத்த குடிமக்களும் வந்து இதில் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தி முடியுமானால் உங்களால் முடிந்தவரை இந்த விளையாட்டுத் துறையை தன்னை ஆர்வப்படுத்தி ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தன்னுடைய தோல் புஜத்திலே தலையை வச்சு பார்ப்பாங்களாம். அந்த விளையாட்டை பாருங்க, நம்முடைய சஹாபாக்கள் எப்படி விளையாடுறாங்க பாருங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, எப்படி பாக்குறாங்க சொல்லி ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகிக்கு அறிமுகப்படுத்திய வரலாறுகள் எல்லாம் உண்டு. அதனால் இஸ்லாத்திற்கும் இது போன்ற உடற்பயிற்சிகள், உடற்கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய தொடர்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் என்பது வெரி இம்பார்ட்டன்ட் என்பதை, அந்த உடம்பை பேணிக் கொள்வதும் ஃபரலை என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் அதனை தெளிவாக அதனை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தை இங்கே புனரமைத்தாரம் செய்யப்பட்டு அருமையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் சுபு தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் இங்கே வந்து அடிக்கடி நம்மால் முடிந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் சரீர சுகத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்து இதற்காக முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் இஸ்மாயில் அண்ணன் அவர்களையும் அதுபோன்று மதி முகமது அவர்களையும் நாம் பாராட்டி மகிழ்கிறோம். அவருடைய முயற்சிக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும். பல்லாயிரக்கணக்கான பெயர்கள் மனிதர்கள் இதற்காக பயனடைய இருக்கின்றார்கள். அந்த பயன்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பயனாக இருக்கும். அதற்குரிய நன்மைகளை வல்ல இறைவன் உங்களுக்கு தருவான் என்பதில் சந்தேகமில்லை. விளையாடுவோம் வாருங்கள், நாளை 2 வேளையும் காலை அந்தி மாலையும் உடல் கொண்ட சுகரினை கொழுப்பினை குறைக்க விளையாடுவோம் வாருங்கள். மனச்சிக்கல் வாட்டிடும் போதும் மலச்சிக்கல் தாக்கிடும் போதும் தினம் இதை அனுபவிப்போரும் நிதம் உடற்பயிற்சியில் தீரும்
அணுதினம் காலை அந்தி சாயும் வேளை விளையாடுவோம் வாருங்கள். நாளை 2 வேளையும் காலை அந்தி மாலையும் உடல் கொண்ட சுகரினை கொழுப்பினை குறைக்க விளையாடுவோம் வாருங்கள். உணவுகள் மருந்தான காலம் உண்டவர் அன்று ஏராளம். மருந்தினை உணவாக கொண்டும் மாறிட நோய்கள் தாராளம். மருந்தினை மறந்து சிறந்திங்கு வாழ விளையாடுவோம் வாருங்கள். பூப்பந்து விளையாடுவோம் வாருங்கள். நாளை 2 வேளையும் காலை அந்தி மாலையும் உடல் கொண்ட சுகரினை கொழுப்பினை குறைக்க விளையாடுவோம் வாருங்கள். தினம் கறி கோழியும் தின்றால் உடல் பல நோய் கட்டுக்குள்ளாகும். அளவுடன் உணவினை கொண்டால் ஆரோக்கியமாகிடும் வாழ்வும். உடல் எடை குறைந்து நல் வலிமை உண்டாகும். விளையாடுவோம் வாருங்கள். பகலினில் அரை வயிறு சோறும் இரவினில் 2 இட்லி போதும். தினம் இதை பேணிடும் யாரும் இடமுடன் வாழ்வீரிய போதும். மருந்தையும் மாத்திரையும் மறந்திங்கு வாழ விளையாடுவோம் வாருங்கள்.